வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபசர் டாக்டர் விமலன். 12 லக்னம் இருக்குங்க. இந்த 12 லக்னத்துக்கும் பொது பலன்கள் நிறைய எழுதியிருக்கும். லக்ன பலன்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கும். அதுல ஒரு குரூப் என்னன்னா, இந்த பாருங்க, லக்ன பலன்கள் அப்படியே சொல்றது இருக்கிறதுங்கிறது சரியானது. இப்ப மகர லக்னம் அப்படின்னு ஒண்ணு எடுத்து, சமயப்பற்று போல் நடிப்பவர், ஆனால் சமய பற்றாளர் அல்ல. இப்ப புரிஞ்சுக்கங்க. அவருக்கு சமயப்பற்று போல் நடிக்கக்கூடிய தன்மை வரும். ஆனால் அவர் சமய பற்றாளர் இல்லை அப்படின்னு முடிச்சிட்டோம். இது பொது குணம். இந்த பொது குணத்துல இந்த சமயப்பற்று போல் நடிப்பவர் அதில் இல்லைங்கிறதுக்கு காரணம் யார் இருந்தால் அது சனியனுடைய வீடு, அதுவும் பெண் சனியனுடைய ராசியாக இருப்பதால் அது லக்னமாக வரும்போது இந்த குணம் அவருக்கு விசேஷமாக வருதுன்னு சொல்றோம். ஆனா இந்த குணம் எப்ப வரும்னா, இப்ப இந்த அதிகமாக வர்றதுக்கு யாரு சப்போர்ட் பண்ணுவான்னா, கேது அல்லது சனி. ராகு கிடையாது, கேது அல்லது சனி மறுக்கும். சனி எல்லாம் மறுக்கும். போங்கப்பா, உழப்ப பார்க்க விடுவீங்களா? நீங்க பாட்டுக்கு சமயம், மதம், சாமி, கோயில்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அதெல்லாம் அப்பப்ப திருவிழா அப்ப பார்த்துக்குவோம், போங்க 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 அப்படின்னு சனியை என்ன செய்வான்னா, தன்னுடைய பிழப்பை பார்ப்பதற்காக அதை மறுதளிப்பார். அதை வச்சுட்டு அவர் சொல்லிட்டு போயிடுவார். கேது, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நாங்க சமயப்பற்று அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க, தியானம் பண்ணுவோம், வாங்க நம்ம ஒண்ணு ஆரம்பிப்போமுங்க, நம்ம ஒண்ணு செய்வோமுங்க, அவங்க சொல்லி செய்யணுமா, இதெல்லாம் நமக்கே தெரியாதா, வாங்க அப்படின்னு சொல்லி சனி தனிமைப்படுத்தி எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்கும். அதாவது கேது என்ன பண்ணுவாருன்னா, சனியனுடைய வீட்டுல இருக்கிறதுனால, அதுவும் லக்னம் மகர லக்னங்கிறதுனால, லக்னத்துல இருக்கக்கூடிய அடிப்படையில் அவர் தன்னை நடத்தும் போது ஆமான்னு சொல்ல வைப்பார், இல்லைன்னு சொல்ல வைப்பார். அது அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி கொண்டு போவார். அப்ப இந்த மகர லக்னத்துல அந்த ஒரு பாயிண்ட், சமயப்பற்று போல் நடிப்பவர் ஆனால் சமயப்பற்று இல்லாதவர்ங்கிறப்ப, சரி இப்ப அங்க பாக்கியாதிபதி புதனே இருந்துடுறாரு. 9 கூடையன் இருந்த பின்னாடி சமயத்தை எவ்வாறு நம்பணும், எப்படி நம்பணும், எவ்வாறு அதை தூக்கி நிறுத்தணும், அதை எப்படி பிடிச்சு பார்க்கணும்னு விவரங்களை ஆய்வு செஞ்சு சொல்றேன்ட்டு போயிடுவார். சரி, அங்கேயே 5 கூடையவரான அந்த சுக்கிரன் உட்கார்ந்துடுறாரு. சமயப்பற்று தேவைதாங்க, அச்சங்கள் வரும்போது பயங்கள் வரும்போது நமக்கு சமயப்பற்றும் தேவைதானே அப்படின்னு அவர் ஒரு பாயிண்ட சொல்லிட்டு அவர் போறாரு. சரி, இப்ப அந்த லக்னத்துல செவ்வாய் இருந்து சமயப்பற்று, அதுக்கு நேரம் இல்லைங்க. அதெல்லாம் இப்ப பார்த்துக்கிட்டா இருப்போம். பற்று இல்லையா அந்த பதிலுக்கே வரமாட்டாங்க. வேலைகள் நிறைய இருக்கு, நிறைய சிக்கல்கள் இருக்கு, அதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. அதுக்குள்ள நீங்க இதை கொண்டாந்து விடுறீங்க சமயப்பற்ற, அதை விடுங்க, அதை அப்புறம் பார்த்துக்குவோம். ரைட். அப்ப செவ்வாயும் மறுதளிக்கிறாருன்னா, இந்த லக்னத்துல குரு இருக்கார். அதாவது மகர லக்னத்துக்கு உடையவராக இருந்தாலும் குரு இருக்காருன்னு வைங்க. பொதுவாக குரு அங்க நீச்சமும் ஆகுது மகர லக்னத்துல. இருந்தாலும் குரு இருக்கிற அடிப்படையில கடவுளையெல்லாம் நம்ம ஒன்றும் மறுதளிக்க, அதுக்காக எனக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமும் இல்லை. என்னுடைய வேலைகளை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எல்லாம் அவன் பார்த்துக்குவான். அவர் பாட்டுக்கு அவர் சமயப்பற்று அப்படி பார்த்துட்டு போவார். சரி, இவர் இப்படி போறாரு. சந்திரன் இருக்கிறான் அந்த மகர லக்னத்துல, அவன் சமயப்பற்ற எப்படி பார்க்க வைப்பான்? ஒரு கற்பனையா கொண்டு போவான், நிறைய யோசிப்பான். அம்மா, உங்களுக்காக நான் வரணும்னா வர்றேன், எனக்கு ஒன்றும் எதிர்ப்பு எல்லாம் கிடையாது, நான் வரேன். சரி, அங்க ராகுவே இருக்கிறான், குழப்பம். நம்ம சரியா பேசுறோமா, சரியா சொல்றோமா, சரியா சொல்ல முடியுமா அப்படிங்கிற அந்த குழப்பம் அதெல்லாம் எங்களுக்கு ஆளுக்கு தகுந்த மாதிரி எனக்கு பற்றெல்லாம் உண்டுங்க, அல்லது இருக்கட்டும்ங்க, அதெல்லாம் தெரியாதா நமக்குன்னு மழுப்பும். சரி, அங்க சூரியன் இருந்துறாரு. என்ன சமயப்பற்று போல் அவரும் அப்படித்தான். அவர் 8 கூடையவரா நீங்க பார்க்காதீங்க, பாவாதிபதியா பார்க்காதீங்க. சூரியன் லக்னத்துல ஊர் மரியாதை, உலக மரியாதை, மக்கள் மரியாதை, மக்கள் நம்ப வைக்க வேண்டும் என்ற ஒரு மரியாதையில அதெல்லாம் இருக்குமுங்க. அதுல எல்லாம் பற்றுலாம் இருக்குங்க அப்படின்ட்டு அந்த பற்றாவே காய்ப்பாங்களே தவிர உண்மைத்தன்மை வெளியே வராது. அப்ப சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேதுக்கெல்லாம் என்னன்னா,
சட்டா ரைட்டு அப்படின்ற மாதிரி போவாங்களே தவிர, அது தேவைன்னா எடுத்துக்குவோம், தேவையில்லைன்னா எடுக்க வேண்டாம்னு போவாங்களே தவிர, அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருப்பாங்க. மற்றபடி சந்திரன், புதன், குரு, சுக்கிரனுக்கெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்பி வைப்போம். அதனால என்ன? அது பாட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னு. ஆனா ஆழமா என்ன வச்சுக்குவாங்க? அதான் தெரியுமே, அப்படித்தான் கடவுள்னா இப்படித்தான் இருக்கு, அப்படித்தான் இருக்கு அப்படின்ற மாதிரியும் பேசுவாங்க. ஆக இந்த மகர லக்னக்காரில் 65 கோடி பேர் இருக்காங்க. இந்த 65 கோடி பேருமே நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் வாழ மாட்டாங்க. சமயப்பற்றாங்கலாம் சமயப்பற்றுல ரொம்பவும் ஆழ்ந்து போய் உட்கார்ந்து இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுடைய வீழ்ச்சி அல்லது அவங்களுடைய இயலாமை அல்லது அவங்களுடைய பொறுமை இல்லாத தன்மை. இதனால் அவங்களுக்கு அந்த அடிப்படையில் அவங்க கடவுளை விரும்பி வேண்டி அதை கைக்குள்ள வச்சுக்கிட்டு தன் வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர்களாக மாறுறாங்க. இதுதான் அந்த மகர லக்னத்துக்கும் கடவுள் நம்பிக்கைக்கும் உள்ள ஒரு தொடர்பு. எல்லாருக்குமே எல்லா லக்னத்திலையுமே கடவுள் மறுப்பாளர்கள் அல்லது கடவுளை ஏற்றுக்கொள்பவர்கள் அல்லது கடவுள் மறுத்து ஏற்பவர்கள் அல்லது ஏற்று மறுப்பவர்கள் எல்லாமே ஒரு இருப்பாங்க. ஏன்னா ஒரு லக்ன பலன்கிறது வந்துங்க, இப்ப மகர லக்னம்னா அது பெண் சனி. பெண் சனி அங்க இருக்கிறது என்னென்ன நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உத்திராடம், திருவோணம், அவிட்டம்னு 3 நட்சத்திரம் இருக்கு. இந்த 3 நட்சத்திர குணங்களையும் அந்த அதிபதி குணங்களையும் நம்ம கொஞ்சம் வச்சுக்கலாம். சனியனுடைய குணத்தையும் வச்சுக்கலாம். இதை வச்சுட்டு தான் ப்ரெடிக்ஷன்ஸ் ரெடி பண்ணும்போது மகர லக்னத்துக்கு 2 கூடியவன் யார், 3 கூடியவன் யார், 4 கூடியவன் யார், அவன் எப்படி செல்வாக்கை கொடுப்பான், அவன் எப்படி உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுப்பான்ற மாதிரி தான் நம்ம மொத்தமாக பலனை எழுதுவோம். அப்படிங்கிறப்ப இந்த மகர லக்னத்துடைய தன்மையில நம்ம வந்து கமுக்கம் ஒண்ணு இருக்கும். விருச்சிக லக்னத்துக்கும் கமுக்கம் வரும், மகர லக்னத்துக்கும் கமுக்கம் வரும். கமுக்கம்னா வெளியே பெருசா பேச மாட்டாங்க, அமைதியா வச்சிருப்பாங்க. அந்த ரகசிய பேச்சுக்கள் இருக்கிறதுனால தான் இந்த சமயப்பற்று போல் நடிப்பவர் ஆனால் பற்றற்றவர் அப்படிங்கிற அடிப்படையில பேசப்படும். நன்றிங்க, நன்றிங்க.